ஹலோ. ஹலோ. ஹலோ ரோசி. அல்லு எப்படி இருக்கான்? அவன் நல்லாதாங்க இருக்கான். அவன் ஏதாவது சாப்பிட்டானா? ஆமா, காலைல கொடுத்தது எல்லாத்தையும் சாப்பிட்டான். இப்போ நான் அவனுக்கு ஹார்லிக்ஸ் கொடுத்துருக்கேன். அவனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அவன் ஓல்டேஜ் ஹோமுக்கு ஃபோன் பண்ணுறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவன்கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடு. நான் இப்போ தரேன். ஹலோ. அல்லு, என்ன பண்ணிட்டு இருக்க கண்ணா? நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ ஓல்டேஜ் ஹோமுக்கு கால் பண்ணியா? இல்லை, போய் சொல்லாத. நான் பொய் சொல்லலை. அம்மா, நீங்கள் எப்போ வருவீங்க? இன்னைக்கு என் ஹாப்பி பர்த்டே. ஓ சாரி குட்டி. ஹாப்பி பர்த்டே டு யூ. அம்மா வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்பா என்ன பண்ணுறாரு? நான் இப்போவே அப்பாவுக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஓகே. ஹலோ. அப்பா, இன்னைக்கு என்னுடைய ஹாப்பி பர்த்டே கொஞ்சம் சீக்கிரமாக வரீங்களா? நம்ம கேக் கட் பண்ணலாமா? ஐயோ, இங்கே பாருப்பா, நான் இன்னைக்கு 3 சர்ஜரி பண்ணியாகணும். எனிவே ஹாப்பி பர்த்டே டு யூ. இங்கே பாரு, அப்பா தான் சொல்லியிருக்கேன்ல, ஹாஸ்பிட்டலுக்கு வர உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்பா தானே பண்ணியாகணும். அப்பா அவங்களுக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்தாகணும். am I ரைட்? அப்படின்னா நான் நம்ம இந்த சண்டே செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே. டியர் தாத்தா, இன்னைக்கு என்னுடைய ஹாப்பி பர்த்டே. இந்த லெட்டரோ ஃபோனோ பக்கத்தில் இருக்கிற பாட்டிக்கிட்ட நான் கொடுத்து வச்சிருக்கேன். எப்போ எனக்கு விஷ் பண்ணுவீங்க? எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு எப்போ வருவீங்க? உங்களுக்கு உடம்பு முடியலன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் என்னுடைய பர்த்டேக்கு நீங்கள் வரணும். அப்பாக்கும் அம்மாக்கும் எப்பயும் டைம் இல்லைன்னு தெரியும்ல. நான் கொடுத்த மொபைலை கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. நம்ம வீட்டு நம்பரை மொத்தம்னா நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால என்னை ஈஸியாக நீங்கள் கூப்பிடலாம். வீட்டோடைய அட்ரஸை நான் இந்த லெட்டருக்கு பின்னாடி எழுதியிருக்கேன். அதனால இந்த லெட்டரை பத்திரமா வச்சுருக்கோங்க, மறக்காதீங்க. ஐயோ, ஹலோ, யாரு? இது பிரதீக்ஷா ஓல்டேஜ் ஹோம் தானே? ஆமாம், உங்களுக்கு யார் வேணும்? அங்க மணீந்தர் சிங்னு ஒருத்தர் இருக்காரா? அவரை போன மாசம் அட்மிட் பண்ணாங்க. ஆனால் மேடம், அது அவர். நீங்க கொஞ்சம் ரெஜிஸ்டர் செக் பண்ணி பாருங்களேன். மேடம், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ரெஜிஸ்டரை செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். போங்க போங்க. நீ பண்ண பிஸியா? பிஸியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னைக்கு கேட்வே பக்கத்தில் இருக்க டாக்கில் ஒரு மர்டர். நோ விட்னஸ், நோ சஸ்பெக்ட். கையில் இருக்கிறது ஒரு புல்லட் தான், 0.38 mm. 0.38? அதுதானே பிரச்சனை. இது டிஃபென்ஸில் மட்டும் யூஸ் பண்ணுறது. இதுக்கு சிவிலியன்ஸுக்கு லைசன்ஸே கிடைக்காது. காரணம், டிஃபென்ஸில் யூஸ் பண்ணுற 0.9 mm புல்லட்டு லைட்டாக ரப் பண்ணால் 0.38ல் யூஸ் பண்ணலாம். தட்ஸ் ரைட். என்ன இருந்தாலும் திவாரி சாரை கூப்பிட்டு பேசிட்டு நான் உங்களை கூப்பிட்றேன். அங்கே இருப்பீங்கல்ல? நீயே கூப்பிடு, நான் இங்கே தான் இருப்பேன். கேதார் சார், தேர் இஸ் அ கேஸ் ஆஃப் 0.38. அட, இன்னைக்கு உனக்கு லீவ் இல்லையா? இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு இதில் ஏதோ குழப்பம் இருக்கு. கேதார், அதெல்லாம் விட்டு தள்ளு, வீட்டுக்கு போ. இன்னைக்கு உனக்கு முக்கியமான நாள். ஐ நோ இட். எஸ் சார். ஆனால் என்ன ஆனாவுனா, உன் பொண்ணு 2-3 தடவை ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டா. போ, யூ கோ ஹோம். ரைட் சார், ரைட். ஹலோ ரிது. ஹலோ அப்பா. பாப்பாக்கு இன்னைக்கு எங்க போனோம்? நீங்க இந்த கேள்வியை கேட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? நாம் இன்னைக்கு கமலா நேரு பார்க்குக்கு போலாமாப்பா? டபுள் டக்கர்ல. போலாமே.
ப்ராமிஸ்? ப்ராமிஸ். தேங்க்யூப்பா. அப்பா நீங்க எப்போ வருவீங்க? இதோ இப்போ அப்பா நீங்க எப்படி வருவீங்க? வண்டியில தான். ஓ அப்போ வரதுக்கு நிறைய நேரம் ஆகுமே. நீங்க ட்ரெயின்ல வாங்க ப்ளீஸ். ஓகே டன். தேங்க்யூப்பா. see you soon. அப்பா விசா கிடைச்சிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். முஸ்தபா பேங்க்குக்கு போயிட்டு ஒன்றும் ஏன் திரும்பி வரல? என்ன சொல்றீங்க? அவர் போயிட்டு சீக்கிரமா வரேன்னு தானே சொன்னாரு. நல்லா இருக்கியாம்மா? இப்போ நம்ம அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ மெதுவாக வந்தால் போதும். அப்படி சொன்னீங்கன்னா எப்படின்னு? வள்ளுவப்பா போறது பெரிய பிரச்சனையாயிடும்ல. நான் ஆஃபீஸ் போய் பார்த்துட்டு கூப்பிடுறேன். சுதந்திர போராட்ட தியாகியோட கேஸு சுக்லா சார் வாக்கு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. சுக்லா சார் இது மாதிரி நிறையா கொடுப்பாரு. பேப்பரை பாஸ் பண்ணுறது நான் தான். என்னை கொஞ்சம் நல்லா கவனிக்க சொல்லுங்க. எப்படி நான் ஓப்பனாக கேட்குறது? சரி, நான் அவங்ககிட்ட கேட்குறேன். ஹலோ, சுக்லா சார் லீவுன்னு நினைக்கிறேன். அவர் வர டைம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் நான் நினச்சா மட்டும் தான் அந்த வேலை முடியும். இன்னைக்கு பணத்தை வித்ட்ரா பண்ணலான்னு சார் சொன்னாரு. ஒரு வருஷத்தோட பென்ஷன் பெண்டிங்ல இருக்கு. சரி, அப்படின்னா சுக்லா சார் வரட்டும். இந்த செக்ஷன்ல சுக்லா சார் இல்லாம வேற ஏதாவது ஆபீசர் இருக்காங்களா? ஒரு நாயர் சார் இருக்காரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு வேலை வீட்டில் தான். கரப்டட் ஆஃபீஸர். அவரை கூப்பிடுறது ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு 11 மணிக்கு கூப்பிடுங்க, நான் பார்க்குறேன். எப்போ ஃப்ளைட்டு? ஃப்ளைட் நாளைக்கு தான். ஆனா இப்படியே போச்சுன்னா போறது சந்தேகம் தான்னு தோணுது. என்ன சொல்ல வர? விசா கிடைச்சதுக்கு அப்புறம் அஜிட்ராஃப் எடுக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. இவங்க தரமாட்டேன்னு நேத்தே என்கிட்ட சொல்லியிருக்கலாம். இப்போ நான் போய் யார்கிட்ட கேட்கறது? பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. ஃப்ளாட் நாங்க மாறிட்டோம். அதான் இப்போ பிரச்சனை. அட்ரஸ் ப்ரூஃபு அது இதுன்னு எதா இருந்தாலும் லஞ்சம் கொடுத்து வாங்குறதுல பிரச்சனையே.